வணக்கம் நண்பர்களே. அயோத்தியின் பொன்மதிலுக்கு உவமையே இல்லையா? அந்த மதில் உயர்வுக்கு நிகர் மெய்யுணர்வு மட்டும்தானா? இல்லை இல்லை, கம்பர் அதோட நிறுத்தல. அந்த மதிலோட பெருமைய இன்னும் பல கோணங்கள்ல காட்டுறார். கேளுங்க. மேவ அரும் உணர்வு முடிவு இலாமையினால் வேதமும் ஒக்கும், விண்புகழால் தேவரும் ஒக்கும், முனிவரும் ஒக்கும், தின்பொறி அடக்கிய செயலால் காவலின் கலைஊர் கன்னியை ஒக்கும், சூலத்தால் காளியை ஒக்கும், யாவையும் ஒக்கும் பெருமையால் எய்தற்கு அருமையால் ஈசனை ஒக்கும். வாங்க இந்த உவமை மழையில கொஞ்சம் நனைவோம். மேவ அரும் உணர்வு முடிவு இல்லாமையினால் வேதமும் ஒக்கும். எப்படி வேதங்களை முழுசா படிச்சு அதோட ஆழத்தை, எல்லையை நம்மால கண்டுபிடிக்க முடியாதாம். அந்த மாதிரி இந்த மதிலும் எவ்வளவு தூரம் பறந்து விரிஞ்சிருக்கு, இதோட நுட்பம் என்னன்னு யாராலும் முழுசா புரிஞ்சுக்க முடியாதாம். அதனால அறிவாலும் முடிவில்லாத தன்மையாலும் இது வேதத்துக்கு சமம் என்கிறார் கம்பர். அடடா, ஒரு மதிலுக்கு வேதம் உவமையா? விண்புகழால் தேவரும் ஒக்கும். அதோட உயரம் எப்படி இருக்கு? போன பாட்டில் பார்த்தோமே, மலைகளுக்கெல்லாம் மேலே உயர்ந்து நிற்குதுன்னு. விண்ணை முற்ற அளவுக்கு உயர்ந்து நிற்கிறதால விண்ணுலகத்தில் வாழுற தேவர்களுக்கும் இது சமமாம். முனிவரும் ஒக்கும், தின்பொறி அடக்கிய செயலால். இது ரொம்ப சுவாரஸ்யமான வரி. முனிவர்கள் எப்படி தன்னோட ஐம்புலன்களை, அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கிற 5 பொறிகளை அடக்கி ஆளுவாங்களோ அதே மாதிரி இந்த மதில் மேல எதிரிகளை தடுக்கிற வலிமையான இயந்திர பொறிகள் பல அடங்கி இருக்குதாம். இங்க பொறிங்கிற வார்த்தையை கம்பர் 2 அர்த்தத்துல பயன்படுத்துறார் பாருங்க. புலன்களை அடக்குன முனிவர் போல பொறிகளை அடக்கி கொண்ட மதில். என்ன ஒரு கற்பனை! காவலின் கலை ஊர் கன்னியை ஒக்கும். கலைன்னா மான். மான் வாகனத்துல வர்ற கன்னி யாரு? துர்க்கை அம்மன். எப்படி துர்க்கை காவல் தெய்வமா இருந்து நகரத்தை காக்கிறாளோ அதே மாதிரி இந்த மதிலும் அயோத்தி நகரத்துக்கு காவல் அரணாணிக்குதாம். அதனால காக்கும் தன்மையில இது துர்க்கையை ஒக்குமாம். சூலத்தால் காளியை ஒக்கும். காளி கையில சூலாயுதம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த மதில் மேலையும் பாதுகாப்புக்காக கூர்மையான சூலங்கள், கருவிகள் எல்லாம் பொருத்தி வச்சிருக்காங்களாம். அந்த காலத்துல இடிதாங்கி மாதிரி அமைப்புகளையும் இப்படி சொல்றதுண்டு. அப்படி சூலங்களோடு இருக்கிறதால இது காளியையும் ஒத்திருக்குதாம். யாவையும் ஒக்கும் பெருமையால். இதுவரைக்கும் சொன்ன உவமைகள் எல்லாம் சரிதான். ஆனா இந்த மதிலோட பெருமைக்கு முன்னாடி உலகத்துல பெருமைன்னு சொல்ற எல்லா விஷயமுமே இதுக்கு ஒப்பாகும்னு சொல்றார். அதாவது இதோட பெருமை அவ்வளவு பெரியது. எய்தற்கு அருமையால் ஈசனை ஒக்கும். கடைசியா ஒரு உச்சகட்ட உவமை. ஈசனை, அதாவது சிவபெருமானை எல்லாரும் எளிதா போய் அடைய முடியுமா? முடியாது. ஆழ்ந்த பக்தி உள்ளவங்களுக்கு, அருள் பெற்றவங்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியம். அதே மாதிரி இந்த மதிலையும் பகைவர்கள் யாரும் அவ்வளவு எளிதா நெருங்கவோ தாண்டவோ முடியாதாம். அப்படி யாரும் அடைய முடியாத அருமையில இது ஈசனுக்கே சமம் என்கிறார் கம்பர். அடேங்கப்பா, ஒரு மதிலின் வர்ணனை எங்கெங்கெல்லாம் போயிருக்கு பாருங்க. அது அறிவுக்கு வேதமாகவும், உயரத்திலே தேவராகவும், அடக்கத்திலே முனிவராகவும், காவலிலே துர்க்கையாகவும், ஆயுதங்களாலே காளியாகவும், பெருமையிலே எல்லாமாகவும், இறுதியா யாரும் நெருங்க முடியாத தன்மையிலே இறைவனுக்கே ஒப்பாகவும் இருக்குதுன்னு கம்பர் வர்ணிக்கிறப்போ அந்த மதிலே ஒரு தெய்வீகத் தன்மையை அடைஞ்சிடுது இல்லையா? இதுதான் கம்பரோட கவி ஆளுமை. அயோத்தியின் மதில்வானை தொடுமளவுக்கு உயர்ந்திருப்பதற்கு கவிச்சக்கரவர்த்தி ஒரு அழகான காரணம் கற்பிக்கிறார். நண்பர்களே, போன பாடல்ல அயோத்தி மாநகரத்தோட அந்த பிரம்மாண்டமான மதில் சுவர் வேதம் போல, தேவர்கள் போல, முனிவர்கள் போல, ஏன் ஈசனையே ஒத்திருக்குன்னு பார்த்தோம். இப்போ அந்த மதில் ஏன் அவ்வளவு உயரமா இருக்குதுன்னு கம்பர் ஒரு கற்பனை பண்றார். கேளுங்க, மனசு அப்படியே கொள்ள போகும். பஞ்சி வான்மதியை ஊட்டியது அணைய, படர் உகிர் பங்கையச் செங்கால், வஞ்சிபோல் மருங்குல் குறும்பை போல் கொங்கை, வாங்குவே வைத்த மென் பனைத்தோள் சொலார் பயிலும் அயோத்திமா நகரின், அழகுடைத்து அன்று என அறிவான் இஞ்சி வான் ஓங்கி இமையவர் உலகம்.
காணிய எழுந்தது ஒத்துளதே. முதல்ல அந்த அயோத்தி நகர்ல வாழ்கின்ற பெண்களோட அழகை சொல்றார். பஞ்சி வான்மதியை ஊட்டியது அணையப்படர் உகிர் பங்கைய செங்கால். அங்க இருக்கிற பெண்களோட பாதங்கள் எப்படி இருக்குதாம்? செந்தாமரை மலர் மாதிரி செக்கச்செவேல்னு இருக்குதாம். அதுல உகிர், அதாவது நகங்கள் இருக்குதே, அது ஒளி வீசுதாம். அந்த பாதங்கள்ல பஞ்சி, அதாவது செம்பஞ்சு குழம்பை பூசி இருக்கிறது. எப்படி இருக்குன்னா நிலாவுக்கு செவ்வண்ணம் தீட்டின மாதிரி அவ்வளவு அழகா இருக்குதாம். அடடா! தாமரை பாதங்கள், ஒளி வீசும் நகங்கள், அதுல செம்பஞ்சு குழம்பு. ஒரு ஓவியம் போல கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார் பாருங்க கம்பர். வஞ்சி போல் மருங்குல், குறும்பை போல் கொங்கை. அவங்க இடை எப்படி? துவண்டு நிற்கிற வஞ்சி கொடி மாதிரி மென்மையா சின்னதா இருக்குதாம். மார்பகங்களோ இளம் தென்னங் குறும்பை போல திரட்சியா அழகா இருக்குதாம். இயற்கையோட அழகை அப்படியே பெண்களோட உருவத்துல பொருத்தி பார்க்கிறார் கம்பர். வாங்குவேய் வைத்த மென் பனைத்தோள். தோள்கள் எப்படி? வளைக்கக்கூடிய இளம் மூங்கில் வாங்குவேய் போல மென்மையாகவும் அதே சமயம் உறுதியாகவும் பருத்தும் இருக்குதாம். அதாவது பனைத்தோள். என்ன ஒரு நுட்பமான வர்ணனை பாருங்க. அம்சொலார் பயிலும் அயோத்தி மனகரின். இப்படிப்பட்ட அழகும் இனிய சொற்களும் கொண்ட பெண்கள் நிறைந்து வாழ்கின்ற அந்த அயோத்தி மாநகரம் இருக்கே, அழகுடைத்து அன்று என அறிவான். இந்த அயோத்தி பெண்களோட அழகை விட தேவலோகத்தில் இருக்கிற தேவ மங்கையர் இன்னும் அதிக அழகு உடையவர்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தானோ என்னவோ இஞ்சிவான் ஓங்கி இமையவர் உலகம் காணிய எழுந்தது ஒத்துளதே. இஞ்சினா மதில் சுவர். அந்த அயோத்தி நகரத்து மதில் சுவர் வானம் வரைக்கும் ஓங்கி உயர்ந்து இமையவர் தேவர்கள் வாழும் உலகத்தை எட்டி பார்க்கறதுக்காகவே மேலே எழுந்த மாதிரி இருக்குதாம். ஆஹா, என்ன ஒரு கற்பனை, என்ன ஒரு தற்குறிப்பேற்ற அணி. ஒரு உயிரில்லாத மதில் சுவருக்கு இப்படி ஒரு அழகான ரசனை மிகுந்த ஒரு காரணத்தை கற்பிக்கிறார் கம்பர். அந்த மதில் சுவர் உயர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் நம்ம அயோத்தி பெண்கள் அழகா இல்லை தேவலோக பெண்கள் அழகான்னு ஒப்பிட்டு பார்க்கதான் அப்படின்னு சொல்றதுல அயோத்தியின் அழகையும் உயர்த்துறாரு, அந்த மதிலின் பிரம்மாண்டத்தையும் உயர்த்துறாரு. அயோத்தியின் அழகு வானுலகத்து அழகிற்கு இணையானது அல்லது அதையும் விட மேலானது என்று கம்பர் சொல்லாமல் சொல்கிறார். அதுதான் கவிநயம். அயோத்தியின் மதில் அதன் மன்னர்களைப் போலவே கம்பீரமாய் நிற்கிறது என்கிறார் கம்பர். வணக்கம் நண்பர்களே. போன பாடல்ல அயோத்தியின் கோட்டை மதில் எவ்வளவு உயரம்னு பார்த்தோம். தேவர் உலகத்துல இருக்கிற தேவ மகளிர் அழகுல சிறந்தவங்களா இல்ல நம்ம அயோத்தி பெண்கள் அழகுல சிறந்தவங்களான்னு பார்க்கறதுக்காகவே அந்த மதில் வானம் வரைக்கும் உயர்ந்து நிக்குதுன்னு கம்பர் சொன்னதை ரசிச்சோம் இல்லையா? ஆனா கம்பர் அதோட நிறுத்தல. அந்த மதிலோட பெருமையை இன்னும் சொல்ல நினைக்கிறார். வெறும் உயரத்தை மட்டும் சொல்லாம அந்த மதில் எப்படி இருக்கு தெரியுமா? அது சும்மா ஒரு கட்டிட சுவர் இல்லை, அதுவே அந்த நாட்டை ஆளுகிற சூரியகுல மன்னர்களைப் போல் இருக்குதுன்னு சொல்றாரு. கோலிடை உலகம் அளத்தலின் பகைஞர் முடித்தலை கோடலின் மனுவின் நூல் நெறி நடக்கும் செவ்வையின் யார்க்கும் நோக்க அருங்காவலின் வலியின் வேலொடுவாள் வில் பயிற்றலின் வெய்ய சூழ்ச்சியின் வெலர்க்கு அருவலத்தின் சால்புடை உயர்வின் சக்கரம் நடத்தும் தன்மையின் தலைவர் ஒத்துள்ளதே. கோலிடை உலகம் அளத்தலின், அதாவது மன்னர்கள் எப்படி தங்களோட செங்கோலால இந்த உலகத்தை நீதி தவறாம ஆட்சி செய்கிறாங்களோ அதே மாதிரி இந்த மதில் தன் அளவாலும் பரப்பாலும் உலகத்தையே அளந்து நிற்குது போல இருக்காம். மன்னன் செங்கோலால் அளக்கிறான், மதில் தன் இருப்பால் அளக்குது. பகைஞர் முடித்தலை கோடலின், அரசர்கள் போர்க்களத்தில் பகை மன்னர்களோட மகுடம் சூடின தலைகளை வீழ்த்துவாங்க. அதுபோல இந்த மதிலும் அதை தாக்க வர்ற பகைவர்களோட தலைகளை அதில் இருக்கிற பொறிகள் மூலமாக கொய்யுமாம். பார்த்தீங்களா? மன்னனோட வீரமும் மதிலோட காவலும் ஒன்றுன்னு சொல்கிறாரு. மனுவின் நூல் நெறி நடக்கும் செவ்வையின், மன்னர்கள் மனுநீதி நூலின்படி நேர்மையாக ஆட்சி நடத்துவாங்க. இந்த மதிலோ சிற்பக்கலை நூல்களின் நெறிப்படி மிக நேர்த்தியாக செம்மையாக கட்டப்பட்டிருக்காம். அங்கே தர்ம நெறி, இங்கே கட்டுமான நெறி, ரெண்டுமே செம்மை. யாருக்கும் நோக்க அருங்காவலின், எப்படி சூரியகுல மன்னர்களோட ஆட்சியை
அவங்களோட பாதுகாப்பை பகைவர்கள் எளிதா பார்க்கவோ ஊடுருவவோ முடியாதோ, அதே மாதிரி இந்த மதிலையும் யாரும் அத்தனை சுலபமா நெருங்க முடியாது. பார்க்கவே அஞ்சும்படியான காவல் கொண்டதாம். வலியின் வேலொடு வாழ் வில் பயிற்றலின் அரசர்கள் வலிமையோட தங்களோட வீரர்களுக்கு வேல் வாள் வில் பயிற்சிகளை அளிப்பாங்க. அந்த மாதிரி இந்த மதிலின் மேலையும் உள்ளேயும் வீரர்கள் நின்று அந்த ஆயுதங்களை பயிற்சி செய்த இடமாகவும் இது இருக்குதாம். வெய்ய சூழ்ச்சியின் மன்னர்கள் எப்படி பகைவர்களை வீழ்த்த கடுமையான நுட்பமான சூழ்ச்சிகளை வகுப்பாங்களோ அதுபோல இந்த மதிலும் எதிரிகள் எளிதா உள்ளே நுழைய முடியாதபடி பல சூழ்ச்சிகளோட, அதாவது நுட்பமான கட்டமைப்புகளோட கள்ள வழிகள் மறைவிடங்கள் கட்டப்பட்டிருக்குதாம். வெலர்க்கு அருவலத்தின் அரசர்கள் எப்படி யாராலும் வெல்ல முடியாத வலிமை கொண்டவர்களோ அந்த மாதிரி இந்த மதிலும் யாராலையும் எளிதில் தகர்க்க முடியாதது. சால்புடை உயர்வின் அந்த அரசர்கள் எப்படி பெரிய குணத்தோட பேரும் புகழோட இருந்தாங்களோ அந்த மாதிரியே இந்த சுவரும் ரொம்ப ரொம்ப உயரமா எல்லா நல்ல விஷயங்களும் ஒன்று சேர்ந்து நிற்கிற மாதிரி இருக்காம். சக்கரம் நடத்தும் தன்மையின் இறுதியா மன்னர்கள் எப்படி தங்களோட ஆணை சக்கரத்தை செலுத்தி நாட்டை ஆள்றாங்களோ அதுபோல இந்த மதிலும் தன்னோட கம்பீரத்தால ஒரு ஆட்சி செலுத்துற மாதிரி இருக்குதாம். அதுக்குள்ள இருக்கிற பொறிகள் சக்கரங்கள் மூலமா அதுவே ஒரு ஆட்சி செய்கிற மாதிரி இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்படி எல்லா வகையிலும் தலைவர் ஒத்துள்ளதே அந்த அயோத்தியின் மதில் அந்த சூரிய குலத்து மன்னர்களையே எல்லா விதத்திலையும் ஒத்து இருக்குதுன்னு முடிக்கிறார் கம்பர். என்ன ஒரு கற்பனை பாருங்க. ஒரு சாதாரண கோட்டை சுவரை எடுத்து அதை அந்த நாட்டு மன்னர்களோட பண்புக்கும் வீரத்துக்கும் நீதிக்கும் ஆட்சிக்கும் நிகராக ஒப்பிட்டு பேசுறாரு. அந்த மதிலை பார்த்தாலே அந்த மன்னர்களோட பெருமையை உணர முடியும்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? அயோத்தியின் கோட்டை மதிலின் அசாத்திய பாதுகாப்பு ஏற்பாடுகளின் வர்ணனை இது. நண்பர்களே, போன பாடல்ல அயோத்தியின் மதில் சூரிய குல மன்னர்களைப் போலவே எல்லா வகையிலும் சிறந்து விளங்குதுன்னு கம்பர் சொன்னதை கேட்டோம். இப்போ அந்த மதிலுக்குள்ள எப்படிப்பட்ட ஆயுதங்கள் எப்பேற்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்குன்னு சொல்ல வர்றார் பாருங்க. கேட்டா மலைச்சு போயிடுவோம். சினத்து அயில் கொலைவாள் சிலை மழு தண்டு சக்கரம் தோமரம் உலக்கை கனத்திடை உருமின் வெறுவரும் கவன்கல் என்று இவை கணிப்பு இல கொதுகின் இனத்தையும் உவனத்து இறையையும் இயங்கும் காலையும் இதம் அல நினைவார் மனத்தையும் எரியும் பொறி உள என்றால் மற்ற இனி உணர்த்துவது எவனோ? முதல்ல என்ன சொல்றார்? சினத்து அயில் கொலைவாள் சிலை மழு தண்டு சக்கரம் தோமரம் உலக்கை. அங்கே கோபம் கொண்ட வேல்கள், வீரர்களோட கோபத்தையே வேல் மேலே ஏற்றி சொல்றார் பாருங்க. எதிரியை கொல்லும் வாள்கள், வளைந்த வில்லுகள், வலிமையான மழுப்படைகள், கதாயுதங்கள், சுழன்று தாக்கும் சக்கரங்கள், கூர்மையான தோமரங்கள், ஈட்டி போன்ற ஒரு ஆயுதம், இரும்பாலான உலக்கைகள். இப்படி அடுக்கிட்டே போறார். அடுத்து கனத்திடை உருமீன் வெறுவரும் கவன்கல். அடேங்கப்பா, மேகத்துக்கு நடுவுல இடி இடிச்சா எப்படி பயப்படுவோம்? அந்த இடியே பயந்து நடுங்குற அளவுக்கு வேகமாகவும் சத்தமாகவும் தாக்கக்கூடிய கவன் கற்கள் அங்க ஏராளமா இருக்காம். கவனால கல் எறிவாங்க இல்லையா, அது சாதாரண கல் இல்ல, இடியே தோத்துடுமாம் என்று இவை கணிப்பு இல. இப்படிப்பட்ட ஆயுதங்கள் ஒன்னா ரெண்டா இல்ல எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு கணக்கில்லாம குவிஞ்சு கிடக்குதாம் அந்த மதிலுக்குள்ள. இப்பதான் முக்கியமான இடத்துக்கு வர்றார் கம்பர். அந்த மதிலில் இருக்கிற பொறிகள், அதாவது தானியங்கி இயந்திரங்கள் எதையெல்லாம் தாக்கும் தெரியுமா? கொதுகின் இனத்தையும், சின்னஞ்சிறிய கொசுக்கள் கூட்டமா வந்தா கூட அதையும் குறி வச்சு அழிக்கிற பொறிகள் இருக்காம். பாருங்க எவ்வளவு நுட்பமான இலக்கு. உவனத்து இரையையும், வானத்துல உயரமா வேகமா பறக்கிற பறவைகளுக்கெல்லாம் அரசனான கருடன் இருக்கான் இல்லையா? அந்த கருடனையே சுட்டு வீழ்த்துற அளவுக்கு சக்தி வாய்ந்த பொறிகளும் அங்க இருக்குதாம். சின்னதுல இருந்து பெரிய உயரமான இலக்கு வரைக்கும் குறி தப்பாதாம். இயங்கும் காலையும். சரி, உருவம் உள்ளதை தாக்கலாம். உருவமே இல்லாத வேகமா வீசுற காற்றை என்ன செய்ய முடியும்?
அதையும் தாக்கக்கூடிய தடுக்கக்கூடிய பொறிகள் அங்க இருக்குதாம். என்ன ஒரு கற்பனை, என்ன ஒரு தொழில்நுட்பம்! இதம் அல நினைவார் மனத்தையும். இது எல்லாத்துக்கும் மேல அயோத்திக்கு கெடுதல் நினைச்சு எதிரி மனசளவுல ஒரு தீய எண்ணத்தை நினைச்சான்னு வைங்க, அந்த எண்ணத்தையே கண்டறிந்து அழிக்கக்கூடிய பொறிகளும் அந்த மதிலில் இருக்குதாம். அதாவது கெட்ட எண்ணத்தோட அந்த மதிலை நெருங்கவே முடியாதாம். அந்த எண்ணத்தையே முறியடிச்சிடுமாம் அந்த பொறிகள். எரியும் பொறி உள என்றால் மற்ற இனி உணர்த்துவது எவனோ. இப்படி கண்ணுக்கு தெரிகிற தெரியாத சின்னது பெரியது வேகமானது ஏன் மனசுல நினைக்கிற எண்ணத்தையே அழிக்கிற அளவுக்கு பொறிகள் அந்த மதிலில் இருக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த மதிலோட பாதுகாப்பை பத்தி நான் மேற்கொண்டு விவரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதுக்கு மேல எப்படி சொல்றது அந்த பாதுகாப்பை அன்னு கேட்கிறார் கம்பர். என்ன ஒரு பிரம்மாண்டமான கற்பனை பாருங்க. ஒரு நகரத்தோட மதிலுக்குள்ள இத்தனை விதமான ஆயுதங்களையும் இவ்வளவு நுட்பமான, ஏன் மாயாஜாலம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொறிகளையும் வச்சு வர்ணிக்கிறார் கம்பர். அயோத்தி அப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத கோட்டை. ஆக அந்த மதிலானது ஆயுதங்களாலும் அளவிட முடியாத பொறிகளாலும் யாராலும் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு பாதுகாப்பாய் இருக்கு. அந்த நகரத்துக்குள்ள எதிரிகள் கால் பதிக்கிறது என்ன கெட்ட எண்ணத்தோட நெருங்க நினைப்பதே முடியாத காரியம்னு கம்பர் எவ்வளவு அழகா சொல்லிட்டார் பாருங்க. கம்பரோட சொல்லாற்றலுக்கும் கற்பனை வளத்துக்கும் இது ஒரு மிகச் சிறந்த உதாரணம். அயோத்தியின் மதில் பாதுகாப்பிற்காக அல்ல, அந்த மாபெரும் அரசர்களின் புகழுக்கு அழகு சேர்க்கவே. வணக்கம் நண்பர்களே. போன பாடல்ல அயோத்தி கோட்டையோட மதிலை சுத்தி என்னென்ன ஆயுதங்கள் பொறிகள் இருக்குன்னு பார்த்தோம். கொசுவை கூட தப்ப விடாது, மனசை கூட தடுக்கிற சக்தி வாய்ந்த கருவிகள் இருக்குன்னு கம்பர் சொன்னார். அப்போ மனசுல ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? இவ்வளவு பாதுகாப்பு தேவையா? அப்படி என்ன பயம் அந்த சூரிய குலத்து மன்னர்களுக்கு? அங்கேதான் கம்பர் ஒரு அற்புதமான திருப்பம் கொடுக்கிறார். பூணினும் புகழே அமையும் என்று இணைய பொற்பில் நின்று உயிர் நனி புறக்கும் யானர் எண் திசைக்கும் இருள் அற இமைக்கும் இரவிதன் குலமுதல் நிருபர் சேனையும் கடந்து திசையையும் கடந்து திகிரியும் செந்தனிக்கோலும் ஆணையும் காக்கும் ஆயினும் நகருக்கு அணி என இயற்றியது அன்றே. இந்த பாட்டுல அந்த மதில் உண்மையில எதுக்காக கட்டப்பட்டதுன்னு சொல்றார் பாருங்க. பூணினும் புகழே அமையும் என்று. அதாவது அணிகலன்களை விட புகழே ஒரு மனிதனுக்கு உண்மையான அழகு, உண்மையான ஆபரணம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த சூரிய குலத்து மன்னர்கள். அவங்களுக்கு வைரம், வைடூரியம், பொன்னாலான நகைங்க அழகு இல்லையாம். மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது, நீதி தவறாம இருக்கிறது, அதனால வரும் புகழ்தான் அவங்களுக்கு பெரிய பொக்கிஷம். என்ன ஒரு உயர்ந்த கொள்கை பாருங்க. இணைய பொற்பில் நின்று உயிர் நனி புறக்கும். இப்படிப்பட்ட நல்லொழுக்கத்துல உறுதியா நின்று மக்களையெல்லாம் கண்ணுக்கு கண்ணா காக்கிறவங்க அந்த சூரிய குலத்து மன்னர்கள். பொற்புனா அழகு, இங்க நல்லொழுக்கம், நற்குணம். உயிர் நனி புறக்கும்னா உயிர்களை மிக நன்றாக பாதுகாக்கிறன்னு அர்த்தம். அவங்களோட ஆட்சியே தர்மத்தின் அடிப்படையிலானது. யானர் எண் திசைக்கும் இருள் அற இமைக்கும் இரவிதன் குலமுதல் நிருபர். சூரியன் எப்படி 8 திசையிலும் இருக்கிற இருட்டை போக்கி ஒவ்வொரு நாளும் புது பொலிவோட ஒளி வீசுறானோ, அதே மாதிரி இந்த சூரிய குலத்துல வந்த அரசர்கள் தங்களுடைய புகழ் என்கிற ஒளியால எல்லா திசைகளிலும் அறியாமை, அநீதிங்கிற இருட்டை போக்குறவங்க. யானர்னா புதுமை, அழகு. அவங்க புகழ் அப்படிப்பட்டது. சேனையும் கடந்து திசையையும் கடந்து திகிரியும் செந்தனிக்கோலும் ஆணையும் காக்கும். இப்போ இங்கதான் முக்கியமான விஷயம் வருது. அவங்களுக்கு உண்மையான பாதுகாப்பு எது தெரியுமா? அவங்களோட திகிரி ஆணை சக்கரம், அவங்களோட செந்தனிக்கோல் நேர்மையான ஆட்சிக்கு அடையாளமான செங்கோல், அவங்களுடைய ஆணை, அவங்களோட கட்டளை, இது மூணும் தான் அவங்களையும் நாட்டையும் காக்குதாம். எப்படி காக்குது? இந்த மண்ணை மட்டும் இல்ல, 8 திசைகளையும் தாண்டி திசையையும் கடந்து, ஏன் வானுலகத்தையும் தாண்டி சேனையும் கடந்து அவங்களோட நீதி, அவங்களோட தர்மம், அவங்களோட புகழ் காக்குமாம். அப்போ அவங்களுக்கு எதுக்கு மதில்? ஆயினும் நகருக்கு அணி என இயற்றியது அன்றே.
அப்படியெல்லாம் அவங்களுடைய ஆட்சியும் புகழுமே வானம் வரைக்கும் போய் காக்கிற சக்தி உள்ளதா இருந்தாலும், போன பாட்டில் நம்ம பார்த்தோமே அந்த பிரம்மாண்டமான மதில், அது எதுக்கு கட்டியிருக்காங்க தெரியுமா? சும்மா அணி என இயற்றியது அன்றே. அந்த அயோத்தி மாநகரத்துக்கு ஒரு அழகுக்காக கட்டினது தானாம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கோட்டை, எவ்வளவு ஆயுதங்கள், எவ்வளவு பாதுகாப்பு. ஆனா கம்பர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் சும்மா அழகுக்கு தானாம். ஏன்னா அந்த மன்னர்களோட புகழும் நீதியுமே எந்த பகையையும் நெருங்க விடாத உண்மையான கவசம். ஆக அயோத்திக்கு மதில் பாதுகாப்பிற்காக இல்லை, அது ஒரு அலங்காரம் மட்டுமே. அந்த மன்னர்களின் புகழ் ஒன்றே அவர்களுக்கு உண்மையான பாதுகாப்பு என்று கம்பர் கூறுவது அந்த சூரிய குலத்தின் மாண்பையும் அவர்களின் தர்ம சிந்தனையையும் எவ்வளவு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. கம்பனுடைய இந்த நுட்பமான பார்வைதான் அவரோட கவிதைக்கு இத்தனை ஆழத்தையும் அழகையும் கொடுக்குது. வெறும் வர்ணனை இல்லாம அதுக்குள்ள ஒரு வாழ்க்கை தத்துவத்தை, ஒரு உயர்ந்த பண்பாட்டை எவ்வளவு இயல்பா சொல்றார் பாருங்க. அயோத்தியின் பெரும் மதிலைச் சூழ்ந்திருக்கும் ஆழமான கடக்க முடியாத அகழியின் வர்ணனை இது. வணக்கம் நண்பர்களே. போன பாட்டுல சூரிய குல மன்னர்களின் புகழே அவர்களுக்கு சிறந்த ஆபரணம் அப்படின்னும், அதனால அயோத்தியின் மதில் சுவரே அழகுக்காகத்தான் அமைஞ்சதே தவிர பாதுகாப்புக்காக இல்லைனும் பார்த்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த அழகிய வானுயர்ந்த மதிலை சுற்றி இருந்த அகழி எப்படி இருந்தது? அடேங்கப்பா கம்பர், அதை வர்ணிக்கிற அழகை கேளுங்களேன். வெறும் அகழியை பற்றி சொல்ல வர்ற கவி சக்கரவர்த்தி அதுக்குள்ள எத்தனை உவமைகளை, எத்தனை ஆழமான கருத்துக்களை வைக்கிறார் பாருங்கள். அன்னம மதிலுக்கு ஆழிமால் வரையை அலைகடல் சூழ்ந்த நகழி பொன்விலை மகளிர் மனம் எனக் கீழ்போய் புன்கவி எனத் தெளிவு இன்றி கன்னியர் அல்குல்தடம் என யார்க்கும் படிவு அருங்காப்பினது ஆகி நல் நெறி விலக்கும் பொறி என எரியும் கராத்தது நவிலலுற்றது நாம். அன்னமா மதிலுக்கு ஆழிமால் வரையை அலைகடல் சூழ்ந்தன அகழி. முதல்ல அந்த அகழி எப்படி அந்த மதிலை சுற்றி இருக்குதுன்னு சொல்றார் பாருங்க. அந்த பெரிய மதில் சுவர் இருக்கே, அது எப்படி இருக்காம்? பூமியை சுற்றி இருப்பதாக சொல்லப்படும் பெரும் சக்கரவாள மலை போல ஓங்கி உயர்ந்து நிற்குதாம். அப்போ அந்த மலையை சுற்றி இருக்கிற அலை மோதுகிற பெரிய கடல் மாதிரி இந்த அகழி அந்த மதிலை சுற்றி வளைச்சு இருக்குதாம். என்ன ஒரு பிரம்மாண்டமான கற்பனை பாருங்க. மதிலுக்கு சக்கரவாள மலை, அகழிக்கு பெரும் கடல். படிக்கும்போதே அந்த காட்சி கண்முன்னாடி விரியுது இல்லையா? பொன் விலை மகளிர் மனம் என கீழ்போய். அடுத்ததா அந்த அகழியோட ஆழத்தை சொல்ல வர்றார் கம்பர். அது எப்படி இருக்குதாம்? பொன் விலை மகளிர் மனம் என கீழ்போய், அதாவது விலைமாதர்களோட மனசை போல ரொம்ப ஆழமா இருக்குதாம். விலைமாதர்களோட மனசுல என்ன இருக்கு, அவங்க உண்மையான எண்ணம் என்னன்னு யாராலும் அவ்வளவு சுலபமா புரிஞ்சுக்க முடியாதோ அதே மாதிரி இந்த அகழியோட ஆழத்தையும் யாராலும் அளக்க முடியாதாம். என்ன ஒரு துணிச்சலான ஆழமான உவமை பாருங்க. அகழியின் ஆழத்துக்கு இதைவிட ஒரு பொருத்தமான உவமை சொல்ல முடியுமா? புன் கவி என தெளிவு இன்றி. சரி, ஆழமா இருக்கு, ஆனா தண்ணி தெளிவா இருக்குமா? அதுவும் இல்லையாம். புன் கவி என தெளிவு இன்றி, அதாவது தரம் குறைந்த பொருளற்ற கவிதைகளைப் போல இந்த அகழி தண்ணீர் தெளிவே இல்லாம கலங்கி கிடக்குதாம். ஒரு நல்ல கவிதை தெளிவான பொருளை தரும், ஆனா சக்கையான கவிதைக்கு அர்த்தம் தெளிவா இருக்காது. அது மாதிரி இந்த அகழி தண்ணியும் குழம்பி போய் அடியில என்ன இருக்குன்னே தெரியாத மாதிரி இருக்குதாம். பாத்தீங்களா? ஆழம் அதிகம், தெளிவும் இல்லை. இதுவே அந்த அகழியோட பயங்கரத்தை நமக்கு உணர்த்துது. கன்னியர் அல்குல் தடம் என யாருக்கும் படிவு அருங்காப்பினது ஆகி. அடுத்து அந்த அகழியை நெருங்க முடியுமா? அதுக்கு கம்பர் சொல்ற உவமையை பாருங்க. இந்த அகழியும் யாரும் நெருங்க முடியாத, கடக்க முடியாத மிக பலமான காவலாக அமைஞ்சிருக்காம். அந்தரங்கமான பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றின் தன்மையை அகழிக்கு உவமையாக்கி அதோட நெருங்க முடியாத தன்மையை எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. நல் நெறி விளக்கும் பொறி என எரியும் கராத்தது. சரி, யாரும் நெருங்க முடியாது, மீறி யாராவது போனா என்ன ஆகும்? அடேங்கப்பா,
அதுக்குள்ள கொடிய முதலைகள் இருக்குதாம், கிராம்னா முதலைகள். அந்த முதலைகள் எப்படிப்பட்டவை? நல் நெறி விளக்கும் பொறி என எரியும் கராத்தது. நம்ம ஐம்புலன்கள் பொறிகள் இருக்கு இல்லையா, அதுங்க நம்மளை நல்ல வழியில போக விடாம தப்பான வழியில இழுத்துட்டு போகுமே, அதே மாதிரி இந்த முதலைகளும் அகழியை தாண்ட முயற்சி பண்ற எதிரிகளை தாக்கி அழிக்குமாம். ஐம்புலன்கள் எப்படி நம்மளை ஞான மார்க்கத்தில இருந்து தடுக்குதோ அப்படி இந்த முதலைகள் எதிரிகளை நகரத்துக்குள்ள வராம தடுக்குதுன்னு ஒரு பெரிய தத்துவத்தையே இந்த வரியில வச்சிட்டார் கம்பர். ஆக இந்த அகழி வெறும் பள்ளம் இல்லைங்க, அது சக்கரவாள மலையை சுற்றிய கடல் மாதிரி பறந்தது. விலைமகளிர் மனம் மாதிரி அளக்க முடியாத ஆழம் கொண்டது. புன் கவிதை மாதிரி கலங்கி தெளிவில்லாதது. கண்ணியர் அல்குல் தடம் மாதிரி நெருங்க முடியாத காவல் கொண்டது. நல்ல வழியை தடுக்கிற ஐம்புலன்கள் மாதிரி தாக்கக்கூடிய முதலைகளை உடையது. இப்படி ஒரு அகழியை வர்ணிக்க இத்தனை உவமைகள், இத்தனை கற்பனை வளம். இதுதாங்க கம்பரோட மேதமை. ஒரு சாதாரண விஷயத்தை கூட அசாதாரணமா மாத்திர கவித்திறன். நினைத்து பாருங்கள், வெறும் அகழியின் வர்ணனையிலேயே இவ்வளவு ஆழம், இவ்வளவு தத்துவம், இவ்வளவு அழகு என்றால் ராம காவியம் முழுவதும் எப்படி இருக்கும்? கம்பரின் கவிநயத்தில் மூழ்கித் திளைப்போம், தொடர்ந்து பயணிப்போம். அயோத்தியின் அகழியைக் கடல் என்றும் மதிலை மலை என்றும் மேகங்கள் மயங்கும் காட்சி. வணக்கம் நண்பர்களே. சென்ற பாடல்ல அயோத்தியின் அகழி எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு மர்மமானதுன்னு பார்த்தோம் இல்லையா? விலைமாதர் மனம் போல ஆழமானது, தெளிவில்லாத புன்கவி போல கலங்கியிருக்கு, யாருமே நெருங்க முடியாத காவல் கொண்டதுன்னு கம்பர் வர்ணிச்சிருந்தார். அந்த அகழியோட பிரம்மாண்டத்தை, அந்த மதிலோட உயரத்தை இப்ப கம்பர் இன்னொரு கோணத்துல இயற்கையோட பார்வையில சொல்றார் பாருங்க. அடடா, என்ன ஒரு கற்பனை! ஏகுகின்ற தம் கணங்களோடும் எல்லை காண்கிலா நாகம் ஒன்று அகன் கிடங்கை நாம வேலை ஆம் எனா மேகம் மொண்டு கொண்டு எழுந்து விண்தொடர்ந்த குன்றம் என்று ஆகம் நொந்து நின்று தாரை அம் மதிர்கண் வீசுமே. ஏகுகின்ற தம் கணங்களோடும் எல்லை காண்கிலா, அதாவது வானத்திலே மேகங்கள் கூட்டங்கூட்டமா போய்கிட்டு இருக்கு. அப்படி போற மேகங்கள் கீழே பார்க்குது. அங்கே ஒரு பெரிய அகழி இருக்கு. ஆனா அதோட எல்லை எங்க தொடங்குது, எங்க முடியுதுன்னே அந்த மேகங்களுக்கு தெரியலையாம். அவ்வளவு பறந்து விரிஞ்சு கிடக்கு அந்த அகழி. நாகம் ஒன்று அகன் கிடங்கை நாம வேலை ஆம் எனா. அந்த அகழி சாதாரண அகழி இல்ல, நாகம் ஒன்று அகன் கிடங்கு. நாகலோகம் வரைக்கும் ஆழமா இருக்கிற அகழின்னு சொல்றார் கம்பர். அவ்வளவு ஆழமான பரந்த அகழியை பார்த்த உடனே மேகங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இது அகழியா, இல்ல நாம வேலையா, அதாவது அச்சம் தரக்கூடிய பெரிய கடலா இது இன்னும் மயங்கிடுதாம். பாருங்க, அகழியையே கடல்னு நினைக்கிற அளவுக்கு அதோட பிரம்மாண்டம் இருக்கு. மேகம் மொண்டு கொண்டு எழுந்து. கடல்னு நினைச்சப்புறம் மேகம் சும்மா இருக்குமா? அதோட இயல்பு என்ன? கடல்ல இருந்து நீரை குடிக்கிறது தானே. அதே மாதிரி இந்த அகழியை கடல்னு தப்பா நினைச்ச மேகங்கள் அந்த அகழியில இருந்து நீரை குடித்து, அதாவது முகந்து கொண்டு மேலே எழுந்து போகுதாம். விண்தொடர்ந்த குன்றம் என்று நீரை குடிச்சிட்டு மேலே போற மேகங்கள் பக்கத்துல பார்க்குது. அங்கே பிரம்மாண்டமா நிக்குது அயோத்தியின் மதில் சுவர். போன பாடல்ல பார்த்தோமே, சக்கரவாளகிரி மாதிரி இருக்குன்னு. அந்த மதில் சுவர் எப்படி இருக்காம்? விண் தொடர்ந்த குன்றம், வானத்தை முற்ற அளவுக்கு உயரமான ஒரு மலை மாதிரி தெரியுதாம் மேகங்களுக்கு. முதல்ல அகழியை பார்த்து கடல்னு மயங்குச்சு, இப்போ மதிலை பார்த்து மலைன்னு மயங்குது பாருங்க. ஆகம் நொந்து நின்று தாரை அம்மதிர்கண் வீசுமே. மலைன்னு நினைச்சப்புறம் மேகம் என்ன செய்யும்? மலை மேலதான் மழையை பொழியும். அதே மாதிரி கடல்னு நினைச்சு அகழியில தண்ணிய குடிச்ச மேகங்கள் மலைன்னு நினைச்சு அந்த மதில் மேல ஆகம் நொந்து, அதாவது மழை பெய்யறதுக்கு முன்னாடி மேகங்கள் பாரமாகி வருந்துமே, அப்படி உடல் வருந்தி நின்று தாம் குடிச்ச நீரெல்லாம் மழையா அந்த மதில் மேல பொழியுதாம். என்ன ஒரு அற்புதமான கற்பனை பாருங்க. அயோத்தியின் அகழியோட அகலமும் ஆழமும் மதிலோட உயரமும் எவ்வளவு பெருசுன்னு சொல்றதுக்கு கம்பர் மேகங்களையே சாட்சியா கொண்டு வந்து நிறுத்திட்டார். மேகங்களே மயங்கி போகிற அளவுக்கு
அயோத்தியின் கோட்டை கொத்தளங்கள் அமைஞ்சிருக்குன்னு எவ்வளவு அழகா சொல்லிட்டார். இதுக்கு பேரு மயக்கவணி. இயற்கையே பிரமிச்சு நிக்குது அயோத்தியை பார்த்து. கம்பரோட இந்த வர்ணனையை கேட்கும்போது நாமளே அந்த மேகங்கள் மாதிரி அந்த பிரம்மாண்டத்தை அண்ணாந்து பார்க்கிற உணர்வு வருது இல்லையா? அதுதான் கம்பன் கவிநயம். மனிதர்கள் மட்டுமல்ல, இயற்கையே வியந்து நிற்கும் ஒரு நகரத்தை நம் கண்முன்னே நிறுத்துகிறார் கவி சக்கரவர்த்தி. அகழியில் பூத்த தாமரைகள் அரண்மனை பெண்களின் அழகுக்கு சவால் விடுவதைப் போல தோற்றமளிக்கின்றன. வணக்கம் நண்பர்களே. சென்ற பாடல்ல நாம் அயோத்தியோட பிரம்மாண்டமான மதிலையும் அந்த மதில் பக்கத்தில் இருக்கிற அகழியையும் பார்த்தோம். அந்த அகழியை பார்த்து மேகமே கடல்னு நினைச்சு தண்ணியை மொண்டுக்கிட்டு, மதிலை பார்த்து மலைன்னு நினைச்சு அது மேல மழையா கொட்டுச்சுன்னு கம்பர் சொன்னதை ரசிச்சோம் இல்லையா? இப்போ அதே அகழிக்குள்ள கம்பர் நம்மளை இன்னும் ஆழமா கூட்டிட்டு போறாரு. அங்க என்ன இருக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். அந்த மாமதில் புறத்து அகத்து எழுந்து அலர்ந்த நீள்கந்தம் நாறு பங்கயத்த காணம் மானமாதரார் முந்து வாழ் முகங்களுக்கு உடைந்து போன மொயம்பு எல்லாம் வந்து போர்மலைக்க மாமதில் வளைந்தது ஒக்குமே. அந்த மாமதில் புறத்து அகத்து எழுந்து அலர்ந்த, அந்த பெரிய மதிலுக்கு வெளியே, ஆனா அகழிக்கு உள்ளே. அந்த மதில் புறத்து அகத்து, அதாவது அந்த அகழிக்குள்ள திடீர்னு தோன்றி மலர்ந்திருக்கு, எழுந்து அலர்ந்த. என்ன மலர்ந்திருக்கு? நீள்கந்தம் நாறு பங்கயத்த காணம். 1 2 இல்லைங்க, ஒரு தாமரை காடே பங்கயத்த காணம். அதுவும் எப்படிப்பட்ட தாமரை? தூரத்துக்கும் மனம் வீசுகின்ற நீள்கந்தம் நாறு, தாமரை மலர்கள் நிறைந்த ஒரு காடு அந்த அகழி முழுக்க பரவி கிடக்குதாம். கற்பனை பண்ணி பாருங்க, அவ்வளவு பெரிய அகழி முழுக்க வாசனை வீசும் தாமரை பூக்கள் மலர்ந்து ஒரு காடு மாதிரி காட்சி தருது. இதுக்கு ஒரு காரணம் சொல்றார் பாருங்க. அதுதான் கம்பரோட முத்திரை. மானமாதரார் முந்து வாழ் முகங்களுக்கு உடைந்து போன. இந்த தாமரை பூக்கள் எல்லாம் எதுக்காக இப்படி கூட்டமா இருக்குதுங்கிறதுக்கு கம்பர் சொல்ற காரணம் இருக்கே, அதுதான் அழகு. அந்த புறத்துல இருக்கிற பெருமைக்குரிய பெண்கள் மானமாதரார். அவங்களோட ஒளி பொருந்திய வாழ் மாதிரி பளபளன்னு இருக்கிற முகங்கள், வாழ் முகங்கள் இருக்கே, அந்த முகங்களோட அழகுக்கு முன்னாடி இந்த தாமரை பூக்கள் ஒரு காலத்துல தோத்து போயிருச்சாம். உடைந்து போன, முந்துனா ஒரு காலத்துலன்னு அர்த்தம். மொயம்பு எல்லாம் வந்து போர் மலைக்க. அப்படி தோத்து போனதால சும்மா இல்லாம இப்போ தங்களோட முழு பலத்தையும் மொயம்பு எல்லாம் திரட்டிக்கிட்டு வந்து மறுபடியும் அந்த பெண்களோட முகங்களோட போட்டி போடுறதுக்காக போர் மலைக்க, அதாவது போர் செய்ய வர்ற மாதிரி இருக்காம். தோத்துட்டோம்னு ஒதுங்கிடாம எல்லா தாமரைகளும் ஒன்று சேர்ந்து தங்களோட மொத்த பலத்தோட மறுபடியும் ஒரு போர் செய்ய தயாரா நிற்கிற மாதிரி இருக்குதாம். யாருக்கு எதிரா? அந்த பெண்களோட முகங்களுக்கு எதிரா. மாமதில் வளைந்தது ஒக்குமே. அப்படி போர் செய்ய வந்த இந்த தாமரை படை என்ன பண்ணுது? அந்த பெரிய மதிலை சுத்தி வளைச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்குது. பாருங்க கம்பரோட கற்பனையை. அகழி முழுக்க பூத்திருக்கிற தாமரை கூட்டம் எப்படி ஒரு அழகான காட்சியை கொடுக்குது. ஆனா கம்பர் அதை எப்படி மாத்துறார் பாருங்க. அந்த தாமரை கூட்டம் அந்த புறத்து பெண்களோட முக அழகு கிட்ட தோத்து போய் மறுபடியும் பலத்தை திரட்டிக்கிட்டு வந்து அந்த பெண்களை எதிர்க்கிறதுக்காக மதிலையே முற்றுகையிட்டு நிற்கிற ஒரு படையை போல இருக்குதுன்னு சொல்றார். இது மூலமா தாமரையோட அழகையும் சொல்றார். ஆனா அதைவிட பல மடங்கு அயோத்தி நகர பெண்களோட முக அழகு உயர்ந்ததுன்னு எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. ஆக அந்த நகரத்தோட மதில் அகழி மட்டும் பிரம்மாண்டம் இல்லை, அந்த நகரத்துல வாழுற பெண்களோட அழகும் அப்படி ஒரு ஒப்புயர்வற்ற அழகுன்னு கம்பர் நம்ம மனசுல பதிய வச்சிடுறாரு. இயற்கையே போட்டி போட தயங்குற அழகுன்னா அது எப்படிப்பட்ட அழகா இருக்கும்? கம்பர் காட்டுற அயோத்தியே தனி அழகுதான். அயோத்தியின் ஆழமான அகழியில் வாழும் முதலைகளின் தோற்றத்தை விளக்கும் காட்சி. வணக்கம் நண்பர்களே.
போன பாடல்ல அயோத்தி மாநகரோட அகழியில பூத்திருந்த தாமரை மலர்களை பத்தி பார்த்தோம். அந்த தாமரைகள் அரண்மனை பெண்களோட அழகுக்கு முன்னாடி தோத்து போய் மறுபடியும் கோட்டையை முற்றுகையிட வர்ற மாதிரி இருக்குன்னு கம்பர் சொன்னார் இல்லையா? இப்போ அதே அகழிக்குள்ள இன்னும் ஆழமா நம்மை கூட்டிட்டு போறார் கவி சக்கரவர்த்தி. அங்க வேற என்ன இருக்கு? வாங்க பார்க்கலாம். சூழ்ந்த நாஞ்சில் சூழ்ந்த ஆரை சுற்றும் முற்று பார் எல்லாம் போழ்ந்தமா கிடங்கிடை கிடந்து பொங்கு இடங்கர்மா தாழ்ந்த வங்க வாரியில் தடுப்ப ஒணாமதத்தினால் ஆழ்ந்த யானை மீள்கிலாது அழுந்துகின்ற போலுமே. சூழ்ந்த நாஞ்சில் சூழ்ந்த ஆரை. முதல்ல அந்த அகழி எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றார். நாஞ்சில், ஆரை இதெல்லாம் கோட்டை மதிலோட முக்கியமான பாதுகாப்பு உறுப்புகள். அப்படிப்பட்ட உறுப்புகளால் சூழப்பட்ட அந்த மாபெரும் மதிலை சுத்தி சுற்றும் முற்று பார் ஏலாம் போழ்ந்த அந்த பகுதியை சுத்தி இருந்த பெரிய பெரிய பாறைகளையெல்லாம் பிளந்து குடைஞ்சு எடுத்து மா கிடங்கு ஒரு மிகப்பெரிய அகழியை வெட்டியிருக்காங்க. எவ்வளவு பிரம்மாண்டமா, எவ்வளவு ஆழமா அந்த அகழி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த அகழி சும்மா இல்லை, அது வெறும் தண்ணி நிறைஞ்ச பள்ளம் மட்டும் இல்லை. இடை கிடந்து பொங்கு இடங்கர்மா அந்த ஆழமான அகழிக்குள்ள பெரிய பெரிய முதலைகள். இடங்கர்னா முதலை, மானா பெரிய விலங்கு, வாழுது. அதுங்க பாட்டுக்கு சும்மா படுத்து கிடக்கலையாம். பொங்கு அப்பப்போ மேலையும் கீழையும் முழுகியும் எழுந்தும் வருதுகளாம். இப்போ பாருங்க கம்பரோட கற்பனையை. இந்த முதலைகள் அப்படி முழுகி எந்திரிக்கிற காட்சி எப்படி இருக்குதாம்? தாழ்ந்த வங்க வாரியில் கப்பல்கள் போற ஆழமான பெரிய கடல்ல, வங்கம்னா கப்பல், வாரினா கடல், தடுப்ப ஒணா மதத்தினால் யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு வெறி கொண்ட மதம் பிடிச்சு ஆழ்ந்த யானை அந்த கடலுக்குள்ள விழுந்து மூழ்கி போன யானை மீள்கிலாது அழுந்துகின்ற போலுமே. எப்படி வெளியே வர முடியாம உள்ளேயே மூழ்கி மூழ்கி எழுந்திருக்குமோ அதுபோல இந்த முதலைகளும் அந்த அகழிக்குள்ள மூழ்கி மூழ்கி மேல வருதுங்களாம். ஆஹா, என்ன ஒரு அற்புதமான உவமை! முதலைகளோட கரிய நிறம், அதோட பெரிய உருவம், அதோட வலிமை, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அதை யானையோட ஒப்பிடுறது எவ்வளவு பொருத்தம் பாருங்க. அதிலும் சாதாரண யானை இல்லை, மதம் பிடிச்சு கடல்ல விழுந்த யானை. அந்த உவமை மூலமா அகழியோட ஆழத்தையும் முதலைகளோட பயங்கரமான தோற்றத்தையும் கம்பர் நம்ம கண் முன்னாடி அப்படியே கொண்டு வந்து நிறுத்திடுறாரு. அயோத்தியோட கோட்டை மதில் எவ்வளவு வலிமையானது, அதை சுற்றி இருக்கிற அகழி எவ்வளவு ஆழமானது, அதுக்குள்ளே இருக்கிற முதலைகள் எவ்வளவு பயங்கரமானதுன்னு ஒரே பாட்டில் இத்தனை விஷயங்களை அடக்கி ஒரு பிரம்மாண்டமான காட்சியையே நமக்கு காட்டிட்டார் கம்பர். சாதாரணமாக முதலைகள் மூழ்கி எழும்புறத கூட இப்படி ஒரு உவமையோடு சொல்லும் பொழுது அந்த அகழியே ஒரு தனி உலகமாக நம்ம மனசில் விரியுது இல்லையா? இதுதான் கம்பரின் கவி ஆளுமை. அகழியில் வாழும் முதலைகள் போர்க்களத்தில் சண்டையிடும் அரக்கர்களைப் போல சீரிப்பாயும் காட்சி இது. நண்பர்களே, போன பாட்டுல அயோத்தி நகரத்து அகழியை பார்த்தோம். அதுல இருந்த பெரிய முதலைகள் கடல்ல மிதக்கிற யானை மாதிரி இருந்துச்சுன்னு கம்பர் வர்ணிச்சார். ஆனா அந்த முதலைகளோட குணம் எப்படி? சும்மா சாதுவா இருக்குமா? இல்லையே. அதுகளோட ஆக்ரோஷத்தை, அதுகளோட சீற்றத்தை கம்பர் எப்படி விவரிக்கிறார் பாருங்க இந்த பாட்டுல. ஈரும் வாளின் வால் விதிர்த்து எயிற்று இளம்பிறை குலம் பூமின்னி வாய் விரித்து எரிந்த கண் பிறக்கு தீச்சோர ஒன்றை ஒன்று முன் தொடர்ந்து சீறு இடங்கர்மா போரில் வந்து சீறுகின்ற போர் அரக்கர் போலுமே. ஈரும் வாளின் வால் விதிர்த்து. ஈரும் வாள்னா என்ன தெரியுமா? ரம்பம், அறுக்கிற வாள். அந்த முதலைகளோட வாள் இருக்கே, அது பார்க்க சாதாரண வாள் மாதிரி இல்லையாம். கூர்மையான பற்கள் கொண்ட ரம்பம் மாதிரி இருக்காம். அந்த வாளை அது வேகமா விதிர்த்து அடிக்குதாம். தண்ணியை கிழிச்சிக்கிட்டு எதிரியை தாக்க தயாரா அந்த ரம்ப வாள் அசையுது. என்ன ஒரு உவமை பாருங்க! வாளுக்கே இவ்வளவு ஒரு பயங்கர தோற்றம். எயிற்று இளம் பிறைக்குளம் போ மின்னிவாய் விரித்து. அடுத்து அதோட பற்களை பாருங்க. எயிறுனா பல். அந்த பற்கள் எப்படி இருக்கு? இளம் பிறைக்குளம் மாதிரி. அதாவது வரிசையா நிறைய பிறை நிலாக்கள் சேர்ந்தா எப்படி இருக்குமோ
அப்படி அந்த முதலைகளோட கூர்மையான வளைஞ்ச பற்கள் மின்னி பளபளக்குதாம். எப்போ? அது தன்னோட அகண்ட வாயை விரித்து திறக்கும்போது. அந்த பயங்கர வாய்க்குள்ள நிலா மாதிரி பளபளக்கிற பற்கள். அடேங்கப்பா, அழகுலையும் ஒரு பயங்கரம். எரிந்த கண் பிறக்கு தீச்சோர. அதுகளோட கண்ணை பாருங்க, சாதாரண கண்ணு இல்ல அது. எரிந்த கண் கோபத்தால சிவந்து எரியிற மாதிரி இருக்குதாம். அந்த கண்கள்ல இருந்து பிறக்கு தீச்சோர, தீப்பொறிகள் சிதற மாதிரி ஒரு பார்வை. அந்த முதலைகளோட கோபத்தையும் வெறியையும் இந்த ஒரு வரியில கம்பர் காட்டிடுறார். ஒன்றை ஒன்று முன் தொடர்ந்து சீறு இடங்கர்மா. இடங்கர்னா முதலை, மானா பெரிய. அப்படிப்பட்ட அந்த பெரிய முதலைகள் சும்மா இல்லையாம். ஒன்றை ஒன்று முன் தொடர்ந்து ஒன்னை ஒன்று முந்திக்கிட்டு துரத்திக்கிட்டு போகுதாம். எதுக்கு? சண்டை போட. அப்படி துரத்தும் போது சீறு சீறி பாயுதாம். கோபத்தோட சீற்றம் காட்டுது. அந்த அகழிக்குள்ளேயே ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. போரில் வந்து சீறுகின்ற போர் அரக்கர் போலுமே. இப்போ கம்பர் மொத்த காட்சிக்கும் ஒரு உச்சகட்ட உவமையை கொண்டு வர்றார். இப்படி ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு சீறி பாயுற அந்த முதலைகள் எப்படி இருக்குதாம்? போர்க்களத்தில் நேருக்கு நேராக நின்று பயங்கரமாக சண்டை போடுற போர் அரக்கர் மாதிரி இருக்குதாம். சாதாரண முதலை சண்டையை ராமாயண களத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பயங்கரமான அரக்கர்கள் போருக்கு இணையா சொல்லிட்டார் பாருங்க கம்பர். எப்படி இருக்கு பார்த்தீங்களா கம்பரோட பார்வை? ஒரு அகழி, அதில் முதலைகள். ஆனால் அதை வர்ணிக்கும்போது ரம்பம் மாதிரி வால், பிறைச்சந்திரன் மாதிரி பற்கள், தீப்பொறி பறக்கிற கண்கள், கடைசியா போர்க்களத்து அரக்கர்கள்னு எங்கேயோ கொண்டு போயிட்டார். சாதாரண காட்சியை கூட தன் கவிதை மொழியால ஒரு காவியமாக மாத்துறது தான் கம்பநாட்டாழ்வாரோட தனித்திறமை. இந்த காட்சியை மனசுல நினைச்சு பாருங்க. அந்த அகழியோட பயங்கரம் இப்போ இன்னும் அதிகமாக தெரியலையா? சரி நண்பர்களே, அடுத்த பாடல்ல சீக்கிரமா சந்திப்போம்.